ஒரு அழகான காட்டுல விலங்குகள் எல்லாம் சேர்ந்து விளையாட்டு போட்டி நடத்திக்கிட்டு இருந்தாங்களாம். முதல்ல யானையும் ஒட்டகச்சிவிங்கியும் ஓட்ட போட்டியில் ஓட ஆரம்பிச்சுதாம். அடுத்த யார் ஓடலாம்னு தங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆணவமான முயல் ஒன்று தனக்குள்ள பேசிக்கிட்டு இருந்துச்சாம். நான் ஏன் மெதுவா ஊறக்கூடிய ஆமை கூட போய் போட்டி போடக்கூடாது? அப்போ நான் தானே ஜெயிப்பேன். நாம ஆமை கிட்ட போய் கேட்போம். ஏன் ஆமை, உனக்கு தைரியம் இருந்தா என் கூட ஓட்ட போட்டிக்கு வாரியா? இல்ல, நான் வரமாட்டேன். எனக்கு உங்க கூட ஓட முடியாது. முயல் சிரிச்சதை பார்த்த ஆமை, உங்க ஆணவத்தை அடக்க நான் உங்க கூட விளையாட வரேன். முயலும் ஆமையும் போட்டிக்கு தயாராக இருக்குது. ஓடவும் ஆரம்பிச்சது. நான் உன்னை விட வேகமா போறேன். ஆமையும் மெதுவா ஊந்து ஊந்து போச்சுதான். முயல் வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கும்போது வழியில ஒரு காய்கறி தோட்டத்தை பாக்குது. ஓடி ஓடி காலெல்லாம் வலிக்குது. இந்த காய்கறி தோட்டத்துக்குள்ள போய் காய்கறிகளை சாப்பிடுவோம். ஆமை எப்படியும் என்ன முந்த முடியாது. நாம நிதானமா சாப்பிட்டுட்டு போலாம். முயல் சாப்பிட்டு சாப்பிட்டு வயிறு நிரம்பி படுத்து தூங்கிடுச்சு. ஊந்து ஊந்து வந்த ஆமை முயலை முந்திக்கிட்டு போயிட்டுது. ஓட்டப்பந்தயத்தில் வெற்றியும் பெற்றுடுச்சு. முயல் ரொம்ப நேரம் கழிச்சு எழும்பி பாக்குது. அங்க பார்த்தா ஆமை போட்டியில வெற்றி பெற்றுடுச்சு. முயல் ஆமைய பார்த்து சொல்லுச்சான், யாரையும் குறைவா எடை போடக்கூடாது. யாரா இருந்தாலும் நம் வாழ்க்கையில நிதானமும் முழுமையான ஈடுபாடு இருந்துச்சுன்னா நாம கண்டிப்பா ஜெயிக்க முடியும். முயல் தன்னோட தற்பெருமையை குறைச்சு எல்லோரோடையும் சந்தோஷமா இருந்துச்சாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.